அவங்க ஒரு தட்டு தட்டினா முடிஞ்சு போச்சு அவன் கதை. கீழே வந்துருவான், கீழே வந்து கொண்ட இது எலும்பு வச்சு உட்காந்துருப்பான். நீ லிட்டில் சூப்பர் ஸ்டார்னு பட்டம் பெற்றவனா, சூப்பர் ஸ்டார்னு பட்டம் பெற்றவனா கீழே வந்து கால உடைஞ்ச கதையெல்லாம் தெரியும். அல்ல நமக்கு அவர்களை விட இடகாத்திரமான உடலை கொடுத்துருக்கிறான். ஒரு 4 பேர் வந்தாலும் நின்று அடிக்கக்கூடிய இதை சக்தியை கொடுத்துருக்கிறான். 50 கிலோ 60 கிலோ 100 கிலோ இருந்தாலும் தூக்கக்கூடிய சக்தியை கொடுத்துருக்கிறான். அந்த சக்தியை வச்சு நீ என்ன பண்ண, எப்படி பயன்படுத்தின அந்த சக்தியை சொல்லுவோமா? சிகரெட் அடிச்சு அந்த சக்தியை வந்து வீணாக்கணும்னு சொல்லுவோமா? நீ நல்லா படைச்ச என்னுடைய ஈரலை வந்து தண்ணி அடிச்சு வீணாக்கணும்னு சொல்லுவோமா? யோசிச்சு பார்க்கணும். நம்முடைய நிலைமை முற்றிலுமா புறக்கணிக்கிறோம். எப்படி புறக்கணிக்கிறோம்? முற்றிலுமா இந்த இஸ்லாத்தை என்னன்னு தெரியாம. சரி, இதெல்லாம் விட்டுருங்க. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் வந்து ஒரு சில பேரை வந்து வெறுக்கிறான். அல்லாஹ் ஷைத்தானுடைய உடன்பிறப்புகள்ன்றான். யார சொல்றான்? அல்லாஹ் 6வது அத்தியாயம் 141 வசனத்துல சொல்றான். அல்லாஹ் வீண் விரயம் செய்யாதீர்கள்ன்றான். காசை வீணாக்குறோம், சிகரெட்டு தண்ணின்னு. அல்லாஹ் சொல்றான் 7வது அத்தியாயத்துல 31 வசனத்துல சொல்றான், உண்ணுங்கள் பருகுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள். வீண் விரயம் செய்வதை அவன் விரும்ப மாட்டான். இன்னைக்கு வந்து நீங்க சிகரெட் வாங்குறீங்க அப்படின்னா அது என்ன யூஸ் இருக்கு சொல்லுங்க? ஒரு சிகரெட் இல்ல, ஒரு பாக்ஸ் சிகரெட் வாங்குறதுனால, 10 சிகரெட் வாங்குறதுனால நமக்கு என்ன யூஸ்? 10 சிகரெட் வாங்குறதுனால ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறோமா நம்ம? இல்ல 10 சிகரெட் வாங்கி ஊதுறதுனால நமக்கு வந்து உடல்ல வந்து ஒரு 1 கிலோ 2 கிலோ கூடுதா? இல்ல 4 யூனிட் ரத்தம் கூடுதா? எந்த விதத்துல நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குது? என்ன விஷயம் தெரியாம ஒரு அற்ப சுகத்துக்காக ஒரு 10 நிமிஷம் கிடைக்கக்கூடிய அந்த வாசனைக்காகவும் அந்த சுகத்துக்காகவும் வீண் வரையும் செஞ்சுட்டு இருக்கிறோம். அந்த 10 நிமிஷம் அவங்க ஊதுறவனுக்கு தான் சுகமா இருக்கும். அது பக்கத்துல இருக்கிறவங்க நாத்தமா தெரியும். அது கேவலமா பார்ப்பான். உன் கூட ஃப்ரெண்ட்ஸா இருப்பான், சிகரெட் அடிப்ப கூட நல்லா ஜாலியா நின்று பேசிட்டு இருப்பான். ஆனா பின்னாடி விட்டு பேசுவான். உன்ன முன்னாடி ஒன்னும் பேச மாட்டான். அப்ப நான் சும்மா சிகரெட் ஊதி தள்ளுவான். பக்கத்துல போறது கூட நான் அருவருப்பா இருப்பேன்டான்னுவான். எல்லாம் சொல்றான், தெளிவா சொல்றான். 17வது அத்தியாயத்துல வீண் விரயம் செய்வோர் வந்து ஷைத்தானுடைய உடன்பிறப்புகளாக இருக்கிறான் அப்படின்னு சொல்றான். ஒரு சிகரெட் இன்னைக்கு 4 ரூபாய். 4 ரூபாய் இன்னைக்கு 4 ரூபாய். உதாரணத்துக்கு எடுத்துப்போம், ஒரு பாக்ஸ் அடிக்கிறான்னு வச்சுப்போம். நான் 10 இருக்குது. 10 இருக்குமா? 12 இருக்குமா? 10 இருக்கும். 10 இருக்குது, 40 ரூபாய் ஆகுது. ஒரு வாரத்துக்கு எவ்வளவு ஆகுது? 40 × 7 கணக்கூட்டி பார்த்தீங்க. ஒரு மாசத்துக்கு எவ்வளவு ஆகுது? 40 × 30 கணக்கூட்டி பார்த்தீங்க. ஒரு வருஷத்துக்கு 40 × 367 365 எவ்வளவு ஆகுது? 14,400 ரூபாய். ஒரு வருஷத்துக்கு 14,400 ரூபாய். ஒரு மாசத்துக்கு 1,200 ரூபாய் செலவு பண்றோம். ஒரு மாசத்துக்கு 1,600 ரூபாய் செலவு பண்றோம். 400 ரூபாய் செலவு பண்றோம் சிகரெட்டுக்காக. செலவு பண்றவன் இந்த 1,400 ரூபாய் ஒரு மாசத்துக்கு வச்சு இன்னைக்கும் பல கிராமங்கள்ல ஒரு குடும்பம் சாப்பிடும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப், கணவன் மனைவி, அவங்களுடைய குழந்தைகள், ஒரு குடும்பம் சாப்பிடும் ஒரு மாசத்துக்கு. ஒரு வருஷத்துக்கு ஒரு சகோதரனை படிக்க வைக்கலாம் இந்த 14,400 ரூபாய் இருந்ததுன்னா. இதெல்லாம் மறந்து இன்னைக்கு சாப்பிட்டு இருக்கிறோம், வீண் விரயம் செஞ்சுட்டு இருக்கிறோம், ஷைத்தானுடைய உடன்பிறப்புகளா இருந்துட்டு இருக்கிறோம் நம்ம. என்ன காரணம் இதுக்கு? இஸ்லாத்துடைய அறிவு இல்லாததுதான். இஸ்லாம்னா என்ன தெரியாததுதான். புகையிலையை பத்தி, போதையை பத்தி இஸ்லாம் என்ன சொல்லி இருக்குதுன்னு தெரியாததுதான் காரணம். இந்த அறிவு, இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயத்தின் அடிப்படையில செயல்படணும். செயல்படுத்தினாதான் நம்முடைய வாழ்க்கையை வந்து மறுமையில வெற்றி பெற முடியும், இந்த இன்மையிலேயே வெற்றி பெற முடியும். உண்மையிலே வெற்றி பெற்று மறுமையிலேயே வெற்றி பெற்று சொர்க்கத்தை அடைய முடியும். நபிமார்களும் நபி தோழர்களும் இருக்கிறாங்களே, அப்பேற்பட்ட இடத்துல போய் நம்ம அமர முடியும். நம்ம நினைச்சிட்டு இருப்போம் இந்த வாழ்க்கையை வந்து நிரந்தரமான வாழ்க்கையை நினைச்சிட்டு இருக்கிறோம். மறுமைன்னு ஒண்ணு இருக்குது, மறந்து பேசிட்டு இருக்கிறோம். அந்த மறுமையை ஞாபகப்படுத்தக்கூடிய விஷயங்கள் தான் நமக்கு இந்த சிகரெட் போன்ற விஷயங்கள். இது போன்ற விஷயங்கள் படிப்பினை பெறணும். இந்த படிப்பினைகள் தான் நமக்கு வந்து மறுமையில வெற்றியை தெரியும் தரும். இந்த சுய பரிசோதனையா நமக்கு வந்து மறுமையில வெற்றியை தரும் என்று கூறி என்னுடைய முதலுடைய நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த ஜும்மாவுடைய முதல் உரையில இந்த சிகரெட், இந்த மது போன்ற விஷயங்கள்னால எந்த அளவுக்கு நம்ம உடலுக்கு கெடுதியா இருக்குது, அல்லாஹ் எந்த அளவுக்கு அவன் சாடுறான், வறுமையில எந்த அளவுக்கு நமக்கு அதனால அதுக்கான தண்டனைகள் கிடைக்குது அப்படின்றத நம்ம பேசணும். ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட பேசணும். இந்த அரை மணி நேரத்துடைய பேச்சை நீங்களும் கவனிச்சீங்க. இந்த கவனிக்கக்கூடிய விஷயங்கள் வீணா போயிடக்கூடாது. இங்க வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் பல பேருக்கு இந்த புகை பழக்கமோ இந்த போதை பழக்கமோ இருக்கலாம். இருக்கக்கூடியவர்கள் இந்த பிரச்சாரத்தினால உங்களை தான் நாங்க சாடணும், உங்களை குத்தி காட்டி பேசணும் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. இந்த விஷயத்தை அல்லாஹ் இந்த ஜும்மா பயான் மூலமா, இந்த ஜும்மாவுடைய வெள்ளி மேடை மூலமா உங்க அனைவருக்கும் எட்டி வச்சுக்கிறான். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு உங்க அனைவருக்கும் அல்லாஹ் நீங்க கேட்கறதுக்கு ஒரு சான்ஸா வச்சிருக்கிறான், உங்களை நீங்க சுய பரிசோதனை பண்ணிக்கிறதுக்கு ஒரு சான்ஸா வச்சிருக்கான்னு நினைச்சு நீங்க எல்லாம் இந்த இது போன்ற சமூக தீமைகளை உங்களுக்கும் உங்க குடும்பத்தாருக்கும் உங்க அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய உறவினர்களுக்கும் தீமை விளைவிக்கக்கூடிய இந்த புகையிலை பழக்கத்தையும் போதை பொருள் பழக்கத்தையும் விட்டு வைக்கணும். அதுக்கு அடுத்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு இந்த 2வது அமர்வையும் முடிச்சுக்க ஆசைப்படுறேன். என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு 2 சகோதரர்கள் எடுத்துப்போம். ஒரு சகோதரன் இருக்கிறான், சிகரெட் அடிக்க மாட்டாங்க. இன்னொரு சகோதரன் சிகரெட் அடிக்கிறான். இந்த சிகரெட் அடிக்கக்கூடிய சகோதரனுக்கு இஸ்லாம் தெரியும். இந்த சிகரெட் அடிக்கக்கூடிய சகோதரனுக்கு இஸ்லாம் தெரிய வருது. இந்த இடத்துல விடுறீங்க. உதாரணத்துக்கு எடுத்துப்போம்னா இங்க ஒருத்தர் இருக்கிறாரு, இங்க சபையில இருக்கிறாரு ஒருத்தர், சிகரெட் அடிக்காதவர் ஒருத்தர் இருக்கிறாரு, இந்த சிகரெட் அடிக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கிறாரு. சிகரெட் அடிக்காதவனுக்கு சிகரெட் அடிக்க மாட்டான், அவ்வளவுதான், அடிக்காத நன்மைகள் கிடைக்கும். சிகரெட் அடிக்கிறான் தெரியுமா, அவனுக்கு இது வரைக்கும் தீமைகள் கிடைச்சிட்டு இருக்கும். இந்த குர்ஆன் ஹதீஸ் விஷயங்கள் மூலமா அவன் படிப்படியை பெறான்ல. அவன் சிகரெட் அடிக்கிறது குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் ஹராம், தடை செய்யப்பட்டது, நமக்கு மறுமையில நரகம் கிடைச்சிடும் அப்படின்ற ஒரு வாதத்தை தன் மைண்ட்ல வச்சு சுய பரிசோதனை பண்ணி விடுறான் பாருங்க. அந்த பழக்கத்துக்கு யாருக்கு நன்மைகள் அதிகமா இருக்கு யோசிச்சு பாருங்க. பிறந்ததுலேன்னு சிகரெட்டே அடிக்காத இருக்க சகோதரனுக்கு நன்மைகள் அதிகமா கிடைக்குமா? இது வரைக்கும் சிகரெட் அடிச்சுட்டு அல்லாவுக்காகவும் அல்லாவுடைய ரசூலுடைய வார்த்தைகளுக்காக விடுறான் அந்த சிகரெட்டை, அதுக்காக அவனுக்கு அதிகமா கிடைக்குமா நன்மைகள் கிடைக்குமா? யாருக்கு சிகரெட்டை விடுறான் பாருங்க, இவ்வளவு நாள் குடிச்சிட்டு சிகரெட்டை விடுறான் பாருங்க, அவனுக்கு அது அல்லாஹ் அதிகமான நன்மைகள் கொடுப்பான். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை குர்ஆன் ஹதீஸ் என்று அமைத்துக் கொண்டு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்துடைய நிலையில அழுகுறாங்க. சஹாபா கேட்கிறாரு, ரசூலே எதனால அழுகுறீங்க? நாயகம் சொல்றாங்க, உங்ககிட்ட 2 விஷயத்த நான் விட்டுட்டு போறேன், அது 2ஐயும் பற்றி பிடிச்சுக்கிட்டீங்கன்னா மறுமையில நீங்க வெற்றி அடைஞ்சிருவீங்க, மறுமையில வெற்றி அடைஞ்சிருவீங்கன்னு சொல்லிட்டு அந்த 2 விஷயமா ஒண்ணு சிகரெட், இன்னொரு போதைன்னு தண்ணின்னு சொல்லல. ஒண்ணு அல்லாஹ்வுடைய வேதம் குர்ஆன், 2வது என்னுடைய வழிமுறை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை. இந்த 2த்தையும் பற்றி பிடிச்சுக்கிட்டீங்கன்னா மறுமையில வெற்றி பெற்றுவீங்க, மறுமையில வெற்றி பெற்ற சமுதாயம் ஆயிடுவீங்கன்னு சொல்லியிருக்காங்க நாயகம். அப்பேற்பட்ட மறுமையில வெற்றி பெற்ற சமுதாயம்